அனைவருக்கும் வணக்கம். இது என் பொண்ணு படிக்கிறதுக்காக இந்த லேப்டாப் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில். 1 வருஷம் கேரண்டி, அதை வாரண்ட்டி 1 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. ஏதாவது கம்ப்ளைண்ட்டுனா நீங்கள் சர்வீஸ் சென்டரில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க அந்த ஃப்ளிப்கார்ட்டில். நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் மேலே ஆகுது. இப்போ சிஸ்டம் அந்த லேப்டாப்பு ஆன் ஆக மாட்டேங்குது. சார்ஜ் ஏரில் ஆன் ஆகலை. இதுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் வாங்கி நான் கான்டாக்ட் பண்ணேன். சர்வீஸ் சென்டர் ஆவடியில் தான், லேப்டாப் சர்வீஸ் சென்டர் ஆவடியில் மட்டும்தான் இருக்குது, மற்ற இடத்துல இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆவடியில் தொடர்பு கொண்டு நான் வரேங்க, ஆவடிக்கு வரேங்க, நான் சர்வீஸ் பண்ணிக்கிறேன்னா கூட அவங்க இல்லை வேண்டாங்க, இங்கே வெறும் ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் வடபழனியில் எங்கள் ஆளுங்க உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஆளுங்கிட்ட நான் தொடர்பு கொண்டு பேசும்போது, லேப்டாப்பு இந்த கடையில் நீங்கள் கொடுத்துட்டு போயிருங்க, நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படி சொல்கிறாங்க. சரிங்க, கொடுத்துட்டு போகிறேன்னா எனக்கு இந்த மாதிரி லேப்டாப்பை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்கன்னு பில்லு கொடுப்பீங்களான்னு கேட்டால், இல்லைங்க, வாட்ஸ்அப்பில் நாங்கள் இந்த மாதிரி லேப்டாப் வாங்கியிருக்கோம், நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்றாங்க. முறையான ரிசிப்ட்டு தரமாட்டேன்றாங்க. ஒரு கரெக்டான ஒரு சர்வீஸ் சென்டர் இல்லை. இந்த மாதிரி லேப்டாப்பை நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க வாங்கிட்டு இதை சரி பண்ணுறதுக்கு எங்கே போய் அலையிறதுன்னு எனக்கே தெரியல. ஃபஸ்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, வீட்லேயே நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அந்த சர்வீஸ் சென்டரில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் தான் வருவோம், இல்லைன்னா வரமாட்டோம், நீங்கள் தான் எடுத்துகிட்டு தரணுன்னாங்க. சரிங்க, நான் எடுத்துகிட்டு தரேன்னாலும் இந்த மாதிரி முறையான ஒரு இடம் இல்லாமல் ஒரு கடையில் கொடுத்துட்டு போங்க, பில்லுலாம் கொடுக்க மாட்டோம், வாட்ஸ்அப்பில் நாங்கள் இந்த மாதிரி பொருளை வாங்கிக்கணுன்ட்டு மெசேஜ் அனுப்புவோம்னு சொல்கிறாங்க. ஒரு முறையான ப்ராப்பரான சர்வீஸ் சென்ட்ரு இந்த லேப்டாப்பு கிடையாது. தியாகராஜா. எஸ் சார், சொல்லுங்க. அவங்க ஆவடிக்கு ஃபோன் பண்ணேன். ஓகே. நீங்கள் வரலனா கூட பரவாயில்லைங்க, நான் வண்டி வச்சுருக்கேன், நான் ஆவடிக்கே வரேன்னேன். ஓகே. ஆவடிக்கு வந்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர்லாம் இருக்காது, வெறும் ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்கும், நீங்கள் வடபழனியில் பார்த்து கொடுத்துட்டு போங்கன்றாரு. என்ன சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்க நீங்கள்? என்ன கம்பெனி மெயின்டைன் பண்ணுறீங்க? சார், ஃபர்ஸ்ட் திங் உங்களோட கம்ப்ளைண்ட் அசைன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ப்ளீஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. சர்வீஸ் சென்டர்லேருந்து விசிட் பண்ணுவாங்க. நான் இப்போ தான் சர்வீஸ் சென்டர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட கால் எஸ்கலேட் பண்ணிட்டேன். ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். நீங்களாம் சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நோ யூஸ். சர்வீஸ் சென்டர்லேருந்து ஆன்சைட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் செக் பண்ணுறோம். உங்களுக்கு நியர்பை இருக்குதுன்னா நிச்சயமாக அவங்க விசிட் பண்ணுவாங்க. லாங் டிஸ்டன்ஸ்னால் நீங்கள் விசிட் சரி, பண்ணுங்க. ரைட்டுமா. இப்போ இது லேப்டாப் வாங்கிட்டு போகிறாங்க, இல்லை இங்கேயே வச்சு பண்ணி தராங்க, இல்லை வாங்கிட்டு போகிறாங்கன்னா அவங்ககிட்ட என்ன வாங்கணும் நாங்கள்? அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க சார். அது தெரியாதனால தான் கேட்குறேன், என்ன வாங்கணும்? ஸ்லிப்புன்னா என்ன ஸ்லிப் வாங்கணும்? உங்களுக்கு அவங்க ஒரு ஸ்லிப், நீங்கள் லேப்டாப் அவங்களுக்கு சப்மிட் பண்ணிக்கிறீங்கன்னு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. லேப்டாப் சப்மிட் பண்ணியிருக்கோம் ஸ்லிப்பு கொடுப்பாங்களா? எஸ் சார், கம்பெனியோட பில் ஸ்லிப் கொடுப்பாங்க. ஓகேம்மா, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுங்கம்மா, பாப்பா காலேஜ் படிக்கிறது. நீங்கள் புரியுது சார் நீங்கள் சொல்கிறது, நான் எஸ்கலேட் பண்ணிட்டேன். ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்கள் ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஹலோ சார், உங்கள் கடைக்கு தான் ஆவடி தான் வந்துட்டுருக்கேன். லொக்கேஷன் எனக்கு கொஞ்சம் அட்ரஸ் சொல்ல முடியுமா? எதுங்க? இன்ஃபினிக்ஸ் சர்வீஸ் சென்டர் லேப்டாப். என்ன பேர் உங்கள் பேர்? தண்டையார்பேட்டிலேருந்து கூப்பிட்டீங்க நீங்கள் தானே? ஆமாங்க. அவங்களுக்கு கூப்பிட சொல்லியிருக்கேன், கூப்பிடுவாங்க அவர் நம்பர் கிடைங்க. இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே ஆவடிக்கு வந்துடுறேன், சர்வீஸ் சென்டர் வந்துடுறேன். சார், அதாவது அங்கே தான் ஃபிக்ஸ் பாயிண்ட்டு. ஆவடியில் ஒன்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் மட்டும் தான், இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே. நீங்கள் ஃபுல்லாக அங்கே தான், அதனால அவர் தான் உங்களுக்கு கூப்பிடுவார். அவர் நான் கூப்பிட சொல்லியிருக்கேன். சரி, சொல்லுங்கள் சார். சார், கொண்டு வரீங்களா? கொண்டு வரேங்க. எங்கே கொண்டு வரணுங்க? உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. வடபழனியில் அம்பிகா பேர் ஹோட்டல் இருக்கும், அது ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா டைட்டன் வாட்ச் ஷோரூம் இருக்கும். அங்கே கொடுத்துருங்க, நான் சாயந்தரம் வாங்கிட்டு நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அங்கே கொடுத்துட்டு போயிடுவா, நீங்கள் இருக்க மாட்டீங்களாங்க? நான் சர்வீஸில் இருப்பேன் சார். நீங்கள் அங்கே கொடுத்துருங்க, அது எங்களுது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நீங்கள் கொடுத்துருங்க, நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டு எனக்கு சொல்லிடுவாங்க. நான் சாயந்தரம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு நைட்டுக்குள்ளே ஃபோன் பண்ணுறேன். அவங்க வாங்கிட்டு ரிசிப்ட் கொடுப்பாங்களா எனக்கு, இந்த மாதிரி பொருள் வாங்கியிருக்கேன் கம்ப்ளைண்ட்லன்ட்டு?
அவங்க வாங்கிட்டு சொன்னோன்னே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுறேன் சார், இது லேப்டாப் ரிசீவ்டு அப்படின்ட்டு. சரி வரேன். நான் உங்களுக்கு மெசேஜ் இது மாதிரி பிரச்சனைங்க இருக்குங்க. இந்த லேப்டாப் வாங்கினா, இந்த கம்பெனியில் லேப்டாப் வாங்கினா சர்வீஸ் வந்து ஒரு ப்ராப்பராக சரியான முறையில் கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை நல்ல சர்வீஸ் இருக்கலாம், அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் முயற்சி பண்ண வரைக்கும் இதுக்கு எனக்கு ஒரு முறையான ஒரு சர்வீஸ் எனக்கு கிடைக்கல. இதுக்கு மேலே நான் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் எடுத்துகிட்டு வந்து லேப்டாப்பை வீட்டில் வச்சுட்டு உக்காந்துட்டேன். அவங்க பண்ணி கொடுத்தாலும் சரி, பண்ணி கொடுக்கலனாலும் சரி பரவாயில்லன்ட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன். இந்த பதிவை போடுறதுக்கு காரணம், இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு அது விருப்பம்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை தீர விசாரித்து அது ஒரு சரியான சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் நான் வாங்கி இந்த மாதிரி அதிகமாக பாதிக்கப்பட்டது இதில் தான். இதை நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன், அவ்வளோதான். நன்றி, வாழ்க வளமுடன்.